நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே என்கிற ஸ்தோத்திர பாடலை முதலாவது நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே சாபத்தில் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டே சாபத்தில் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஆம் தேவ பிள்ளையே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தன்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் தியானிக்கும் போது அநேக காரியங்களை சொல்லுகிறோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், பரிசுத்தமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆம் தேவ பிள்ளையே, இந்த பாடலை நாம் பாடும்போது கர்த்தருடைய ஒரு விசேஷித்த தன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால் தான் நாம் மீட்பையும் இரட்சிப்பையும் அடைந்திருக்கிறோம். இன்றைக்கும் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான இரட்சிப்பை கொடுக்கக்கூடிய இரக்கமுள்ள பரலோக பிதாவாகிய தேவனாக நாம் ஆராதிக்கிற தேவன் காணப்படுகிறார். அந்த இரக்கத்தை மனுக்குலத்தின் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து கிருபாதார பலியாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் முற்காலங்களிலே பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களாக தான் நாம் எல்லாரும் காணப்பட்டோம். ஆனால் நாம், கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறேன், உம்மாலே எங்களை பரிசுத்தமாக்க முடியும், உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்ததினால்தான் நாம் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய வாழ்வை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் ஒரு புதிய வாழ்வை, அல்லேலூயா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால், நீதிமான்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், அது எதனால்? தேவன் இரக்கமாயிருந்தபடியினால். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ரட்சிப்படைய விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மனம் திரும்புதலை விரும்புகிறார், உங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதையே நாம் அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். மற்றவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்படைவதற்கு தேவையான நன்மைகளை செய்வதற்கு ஏதுவாக நாம் பரலோக பிதா எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரோ அவனமாகவே நாமும் இரக்கமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கிற நாம்
அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலேயும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டின தேவன், இன்னும் அநேக ஜனங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஜனங்கள் கர்த்தாவே உம்மாலே ஒரு வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கையை அல்லேலூயா வாழ்வதற்கு தேவையான கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. ஜனங்கள் உம்முடைய பரலோக சமாதானத்தை உள்ளத்திலே பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தாவே, ஜனங்கள் கர்த்தாவே அவர்களுடைய தேவைகளை உம்மிடத்திலிருந்து அடைவார்களாக. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் பெற்ற நன்மை இன்னும் அநேக ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி, தேவனே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன், அதிகாலையில் ஆராதிக்கிறேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கிறேன் என்கிற இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், ஆண்டவரே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், ஆண்டவரே ஆராதிக்கிறேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வேன், யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், யெகோவா நீசி ஆராதிக்கின்றேன், என்னாலும் வெற்றி தருவேன், யெகோவா நீசி ஆராதிக்கின்றேன், என்னாலும் வெற்றி தருவேன், தேவனே ஆராதிக்கின்றேன்,
ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் யெகோவா ஷலோம் ஆராதிக்கின்றேன் என்னாலும் சமாதானமே யெகோவா ஷலோம் ஆராதிக்கின்றேன் என்னாலும் சமாதானமே தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன். நம்முடைய தேவன் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லேலூயா அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நம்முடைய ஜீவியத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று சொன்னார். அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கும் உங்களுடைய தேவைகள் என்ன? அதை தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உங்களை வழிநடத்தி நீங்கள் மெய்யாகவே தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள், தேவனுடைய சிநேகிதர்கள் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? கர்த்தாவே, நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட தேவன் விரும்புகிற பரிசுத்த ஜீவியம் நம் வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவான ஒரு வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற யெகோவா நிசியாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மனிதன் கர்த்தாவே எப்படி நிரந்தரமான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது தேவன் சொல்லுகிறார், இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று சொன்னார். அப்படியே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அந்த பரலோக சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது என்று. பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாம் தேவனுடைய சமாதானத்தை அல்லேலூயா பெற்றவர்களாக காணப்படும் போது நாம் ஆராதிக்க முடியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இந்த காலை வேளையிலேயும் அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவனிடத்தில் எந்த அநீதியும் கிடையாது. நீங்கள் விரும்புவீர்களானால் நிச்சயமாகவே அவர் உங்களை தகுதிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விரும்புவீர்களானால் தேவன் பிரியப்படுகிற ஜீவியத்தை அபியாசப்படுத்தி கொள்ள தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அப்படி அவருடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்ளும் போது சொல்லுவீர்கள், தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, தேவனிடத்தில் என்ன இல்லை? அநீதி இல்லை என்று சொல்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நீர் விரும்புவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை நாங்கள் எங்கள் சரீர பிரகாரமான ஜீவியத்திலே செய்யும்படியாக, எங்கள் ஆத்ம வாழ்விலே செய்யும்படியாக, எங்களுடைய சிந்தனைகளிலே கர்த்தாவே அல்லேலூயா அனுபவமாக்கி கொள்ள இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருக்கே இடம் கொடுக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையிலே இன்னும் ஒரு தெய்வீக வளர்ச்சி வேண்டும். நாங்கள் பெற்றுக்கொண்ட மகிமையிலே ஒரு நிறைவு வேண்டும். அல்லேலூயா. நீர் சொல்லி இருக்கிறீரே, பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படியே உடைய கர்த்தாவே எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் கர்த்தாவே குற்றமற்றதாக, மாசற்றதாக, கரைதிரையற்றதாக காணப்படுவதற்கு ஏதுவாக இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையை நிரப்பும் என்று சொல்லி 3வது பாடலை பாடுவோம். ஆவியான எங்கள் அன்பு
தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும் என்று சொல்லி 3வது பாடலை பாடுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ,
ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ. இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே. அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தே எப்போதும் நடத்தும் ஐயா. அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தே எப்போதும் நடத்தும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ,
எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியோம் அன்பினால் என்று அலங்கரியோம் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஜபாவியை தருகிற தேவன் விண்ணப்பத்தின் ஆவியை தருகிற தேவன் ஒரு தலபலவரதமதுல தம்முடைய வல்லமையை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே ஒரு தலபலவரதமதுல ஒரு தெய்வீக ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக சபையின் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் கர்த்தாவே எங்கள் சரீர மண்டலங்களை எங்கள் சிந்தனை மண்டலங்களை எங்களுடைய ஆத்ம மண்டலத்தை உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்போ உடைய கிருபையினாலே நிரப்போ உடைய வரங்களினாலே நிரப்போ நீர் விரும்புகிற பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்திலே உங்களுடைய கிருபை இந்த காலை வேளையிலே பெருகுவதாக ஒரு அப்படியே ஜபத்திலே ஹல்லேலூயா அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரோடு உறவாடுங்கள் கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் புதிய கிருபையை கொடுக்க அசைவாடி கொண்டிருக்கிறார் புதிய வரங்களை கொடுக்க மனதை புதிதாக்க கர்த்தர் நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறார் ஒரு ஹல்லேலூயா அவருடைய நினைவுகளாக நம்முடைய நினைவுகள் காணப்படும்படியாக அவருடைய வழிகள் நம்முடைய ஹல்லேலூயா வழிகளாக காணப்படும்படியாக ஆராய்ந்து பார்த்து ஒரு அவருடைய சித்தம் செய்யும்படியாக வழி நடத்துகிற தேவ ஆவியானவராக இந்த காலை வேளையிலே சபையார் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் காணப்படுகிறது கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்ய இந்த காலை வேளையிலே நான் விரும்புகிறேன் உம்முடைய சித்தம் செய்வதற்கு ஏதுவான பலனை இந்த காலை வேளையிலே தாரும் சத்துவத்தை இந்த காலை வேளையிலே தாரும் ஒரு தலபல மன மகிழ்ச்சியை இந்த காலை வேளையிலே தாரும் அது நல்ல ஔஷதமாக என் வாழ்விலே காணப்படட்டும் ஒரு தலபல என்று சொல்லி ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா இடம் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சிநேகிக்கிற தேவனாக ஹல்லேலூயா கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக ஒரு தலபல மன மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக ஒரு தலபல தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக ஒரு தலபல அவருடைய உடன்படிக்கையிலே நிலைத்து நிற்கிற ஜனங்களாக காணப்படும்படியாக ஒரு தலபல உறுதுணையாக ஒரு தலபல ஆற்றி தேற்றுகிறவராக ஒரு தலபல ஆறுதலின் தேவனாக ஒரு தலபல பலவீனங்களில் எல்லாம் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்க பண்ணுவதற்கு ஏதுவாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு தலபல ஹல்லேலூயா 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 உண்மையாய் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலே அனல் மூட்டுகிற தேவனாக காணப்படுகிறார் ஒரு தலபல ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் சொன்னார் நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னார் காரணம் என்ன யாக்கோபை தேவன் சிநேகிப்பதற்கு காரணம் என்ன யாக்கோபனுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் தேவனோடு ஐக்கியப்படக்கூடிய வாஞ்சையாக இருந்தது இந்த காலை வேளையிலே தெய்வ பிள்ளையே தேவனோடு ஐக்கியப்படுகிற வாஞ்சையோடு தேவ சமூகத்திலே காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல இந்த ஜப வேளையிலே ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிற தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவனிடத்தில் அநீதி இல்லை உண்மையாய் தேடுகிறவர்களை அவர் சிநேகிக்கிறார் ஒரு உண்மையாய் ஜெபிக்கிறவர்களை அவர் சிநேகிக்கிறார் ஒரு கர்த்தரோடு ஐக்கியப்பட விரும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை வேளையில சிநேகிக்கிறார் ஒரு ஹல்லேலூயா 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 அப்படி கர்த்தரோடு ஐக்கியப்பட விரும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எதன் நிமித்தமாக சிநேகிக்கிறார் தெரியுமா அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக அதனாலதான் பைபிள்ல படிக்கிறோம்
விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று. தேவனோடு ஐக்கியப்பட விரும்பலாம், ஆனால் கர்த்தருடைய இரக்கம்தான் உங்களை அவர்களுடைய சிநேகிதர்களாக மாற்றுகிறது. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட பரலோக பிதாவை, அப்படிப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை ஒரு மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக சிநேகித்து ஒரு நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னது போல தேவ ஜனங்களே உங்களை இந்த காலை வேளையிலே சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். ஒரு நாள் உம்முடைய சமூகத்தை நாங்கள் அலட்சியப்படுத்த மாட்டோம். ஒரு நாள் உம்முடைய சமூகத்தை நாங்கள் அலட்சியப்படுத்த மாட்டோம். எப்பொழுதும் உடைய சமூகத்தை கனம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். கர்த்தாவே, நாங்கள் விரும்புகிறதினாலும் அல்ல, நாங்கள் ஓடுகிறதினாலும் அல்ல, இறங்குகிற உம்மாலே நாங்கள் உமக்கு சிநேகிதர்களாக மாறுகிறோம். அவர்தாமே நம்மை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். ஒரு உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டோ, எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டோ. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டோ, எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டோ. உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டோ, உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டோ. உள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டோ, உள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டோ. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டோ, எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டோ. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டோ, எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டோ. பாவமான சுவாபமெல்லாம் நீங்க வேண்டோ, பாவமான சுவாபமெல்லாம் நீங்க வேண்டோ. தேவாவி தேற்றி என்றும் நடத்த வேண்டோ, தேவாவி தேற்றி என்றும் நடத்த வேண்டோ. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டோ, எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டோ. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டோ, எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டோ. ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டோ, ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டோ. சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டோ, சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டோ. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டோ, எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டோ. உந்தன் எந்தன் உள்ளம் தங்க வேண்டோ, எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டோ. வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டோ, வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டோ. வாழ்நாளெல்லாம் பணி செய்து மகிழ வேண்டோ, வாழ்நாளெல்லாம் பணி செய்து மகிழ வேண்டோ. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டோ, எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டோ. உந்தன் எந்தன் உள்ளம் தங்க வேண்டோ, எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டோ. ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டோ, ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டோ. இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டோ,
இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாடும் கர்த்தர் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாடும் கர்த்தர் நாமம் பாட வேண்டும். எந்த நாளும் கர்த்தர் நாமம் பாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற அழைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பட்சபாதமே கிடையாது. அவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியாரிடத்திலிருந்தும் நம்மை என்ன செய்திருக்கிறார் என்றால் வேறு பிரிக்கும் வண்ணமாக அழைப்பு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அவருடைய அழைப்பிற்கு நாம் எப்படி பாத்திரவான்களாக மாறினோம்? அவருடைய நாமத்தை விசுவாசித்ததின் மூலமாக. தேவனிடத்தில் அநீதி இல்லையே. அநீதி இல்லாத தேவன் யூதர்களுக்கு மாத்திரமல்ல அழைப்பு கொடுத்தது, புறஜாதியாருக்கும் அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பு நிமித்தமாக தான் நாம் அவருடைய நீதியை பெற்று அவர் மேல் விசுவாசம் வைத்து கிருபையை பெற்று நீதிமான்களாகி இருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதியை தேடின புறஜாதிகள் தேவனுடைய நீதியை அடைந்தார்கள் என்று. சிநேகிக்கப்படாதவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று கர்த்தர் கண்டு அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முற்காலங்களிலே நீங்களும் நானும் தேவனாலே சிநேகிக்கப்படாதவர்களாக காணப்பட்டோம். ஆனால் கர்த்தருடைய அழைப்பு நம்மை எப்படி மாற்றினது தெரியுமா? சிநேகிக்கப்படாதவர்களை இவர்கள் சிநேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக கிடைத்த அழைப்பாக மாறினது. அப்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை என்ன செய்தார் தெரியுமா? அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக மறுரூபப்படுத்தக்கூடியவராக மாறினார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஜனம் அல்லாதவர்களை என்னுடைய ஜனம் என்று, என்னால் சிநேகிக்கப்படாதவர்களை என்னாலே சிநேகிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லி அழைப்பேன் என்று சொன்னார். முன்பு நாம் கர்த்தருடைய ஜனங்கள் அல்லாதவர்களாய் இருந்தோம். முன்பு நாம் கர்த்தரால் சிநேகிக்கப்படாதவர்களாக இருந்தோம். ஆனால் அவருடைய அழைப்பு நம் வாழ்க்கையிலே கடந்து வந்த போது நாம் விசுவாசித்தோம். கிருபையை இலவசமாக பெற்றோம். தேவனுடைய நீதியை இலவசமாக பெற்றோம். அவருடைய ஜனங்கள் என்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொண்டோம். அவராலே சிநேகிக்கப்படுகிறவர்களாக மாறினோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தம் கொண்டேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று கர்த்தர் மோசேயோடு பேசினார். யார் மீது தயவாயிருக்க சித்தம் கொண்டேனோ அவர் மேல் தயவாயிருக்க சித்தம் கொள்வேன் என்று சொன்னார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும் நாம் பெற்று கர்த்தருடைய ஜனங்களாக, அவராலே சிநேகிக்கப்படுகிற ஜனங்களாக, அவராலே முன்குறிக்கப்பட்ட ஜனங்களாக ஒரு தலபலவரதபுதலவு காணப்படுவதற்கு ஏதுவாக அவரோடு ஐக்கியப்படும்படியாக அவருடைய அழைப்பு நமக்கு கடந்து வந்தது. அவருடைய இரக்கத்தினாலே நாம் இன்றைக்கு அவரோடு ஒப்புரவாகி இருக்கிறோமே. ஒரு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நாம் தேவனோடு ஐக்கியப்பட தேவன் அனுக்கிரகம் செய்தாரே. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருந்தார்களே, இவர்கள் எல்லாரும் தேவனோடு ஐக்கியப்பட, தேவனுக்கு ஆராதனை செய்ய, தேவனுடைய அன்பிற்கு பாத்திரமாக காணப்பட தகுதி இல்லாதவர்கள் என்று ஒருவேளை உங்களை குறித்து அநேகர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, தகுதி தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்று. பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, சீமோன் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே இயேசு போஜன பந்தியிலே காணப்படுகிறார். அங்கே ஒரு போஜன பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. சீமோன் வீட்டிலே இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அந்த சீமோன் யார்? குஷ்டரோகியாக இருந்து சுகமாக்கப்பட்டவன். ஆனால் அந்த போஜன பந்தியிலே காணப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிலே காணப்பட்ட போது ஒரு ஸ்திரீயானவள் வந்து என்ன செய்தாள்? விலையேற பெற்ற தைலத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துடைய சிரசின் மீது ஊற்றி அவளுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைத்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவளாக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளாக, தேவனை உண்மையாய் ஆராதிக்கக்கூடியவளாக காணப்பட்டாள். அந்த வேளையிலே சீமோன் மிகவும் சங்கடப்பட்டார். ஒரு பாவியான ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் தைலத்தை எடுத்து இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசின் மீது ஊற்றி அவள் தன்னுடைய கண்ணீரினாலே பாதத்தை நனைக்கலாமா என்று மிகவும் விரும்பாதவனாக அந்த சீமோன் காணப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். தேவன் எதை கண்டார்? அந்த பெண்ணினுடைய இருதயத்தை கண்டார். அவள் எவ்வளவாக தேவனை ஆராதிக்க விரும்புகிறாள், எவ்வளவாக தேவனிடத்தில் அன்பு கூற விரும்புகிறாள். அவளுடைய நற்கிரியை பார்த்தார், அவளுடைய இருதயத்தை பார்த்தார். அவர்தான் சொன்னார், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். புறம்பான குஷ்டரோகம் மாறி இருந்தது சீமோனுக்கு. அவனும் இயேசுவுக்கு ஹல்லேலூயா உபகாரங்களை செய்தான். ஆனால் அவனுடைய இருதயமோ உண்மையாக தேவனை ஆராதிப்பதற்கு ஏதுவாக தேவன் எதிர்பார்த்த விதத்திலே அன்பு கூறக்கூடியதாக இருக்கவில்லை. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். எத்தனையோ உபகாரங்களை நீங்கள் ஊழியங்களுக்கு செய்யலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். எவ்வளவாக அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருந்து அவரை ஆராதிக்கிறீர்கள், அவரை துதிக்கிறீர்கள், அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள், அவர் மீது அன்பு கூறுகிறீர்கள் என்பதை தேவன் இந்த காலை வேளையிலேயும் அறிந்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு தலபலவரதபுதலவே பரிசுத்தமாய் இருக்கிற உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்த விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே யாரும் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களை பார்த்து அவர்கள் எல்லாரும் தேவனுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று தவறாக நிதானிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு தலபலவரதபுதலவே கர்த்தருடைய ஜனம் அல்லாதவர்களை கர்த்தருடைய ஜனம் என்று பார்க்கிற தேவன். ஒரு தலபலவரதபுதலவே அவராலே சிநேகிக்கப்படாதவர்களை இனி சிநேகிக்கப்படுகிறவர்கள் என்று காண்கிற தேவன். ஒரு தலபலவரதபுதலவே யார் உண்மையான இருதயத்தோடு
கர்த்தாவே, உம்மையே நேசிக்கிறேன், உம்மையை பிரியப்படுத்த வாஞ்சிக்கிறேன், உம்முடைய பரிசுத்தத்தை நேசிக்கிறேன். நீர் அநீதி இல்லாத தேவன், உம்முடைய நீதியை வாஞ்சிக்கிறேன், உமக்கு சிநேகிதராக மாற விரும்புகிறேன் என்று சொல்லி உண்மையாக பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தேவனை ஆராதிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை அவருடைய ஜனமாக, அவருடைய சிநேகிதராக அங்கீகரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த காலை வேளையில் உங்களை அவருடைய சிநேகிதராகவும் அவருடைய ஜனங்களாக அறிந்து ஒரு தலபல வரத புதலவு உங்களுடைய இருதயத்தை எல்லாம் பார்த்து ஒரு தலபல வரத புதலவு நீங்கள் தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்தாதவர்கள் என்பதை அறிந்து ஒரு தலபல வரத புதலவு அவருடைய இரக்கத்திற்கும் அவருடைய தயவிற்கும் பாத்திரவான்களாக மாற்றுகிறார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தம் கொண்டேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் தயவாயிருக்க சித்தம் கொண்டேனோ அவன் மேல் தயவாயிருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இந்த காலை வேளையிலே தேவ சபையிலே காணப்படுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய இரக்கத்திற்கும் தயவிற்கும் பங்குள்ளவர்களாக காணப்பட செய்து அவரை சிநேகிக்கிறவர்களாக அவருடைய ஜனங்களாக ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிற தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபல தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, ஆராதிப்பே ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருதோலை ஏந்தி ஆராதிப்பே, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருதோலை ஏந்தி ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. அப்படியே ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே ஒரு நல்ல தீர்மானத்தோடு அர்ப்பணம் செய்வோமா? ஹல்லேலூயா. அந்த நல்ல தீர்மானம் என்ன? கர்த்தாவே, உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. அந்த பெண் அந்த சீமோனை அல்ல தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்தது. அந்த பெண் இருதயத்திலே உண்மையான அன்போடு தேவனை ஆராதிப்பதற்கு ஏதுவாக கர்த்தரை அவளுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்தாள். அவள் தேவனுடைய அன்பிற்கு பங்குள்ளவளாக மாறினார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். கர்த்தாவே, நாங்கள் வேறு யாரையும் அல்ல எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்ப்பது. நாங்கள் உம்மையே விசுவாசிக்கிறோம், உம்மையே எங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. ஒரு தலபலவரதபதிலவே அப்படிப்பட்ட உடைய இரக்கத்திற்கும் தயவிற்கும் எங்கள் ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே தேவனே உம்முடைய கரத்திலே எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் அவருக்கு உகந்த தூய பலியாக ஆசீர்வதித்து அவராலே அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவான காணிக்கையாக உங்கள் ஜீவியத்தை சுகந்த வாசனையாக ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாருங்கோ வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாருங்கோ வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம், பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்திலே ஜீவியத்தை அப்படியே ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தாவே, உம்மாலே சிநேகிக்கப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தாவே, உம்முடைய தயவிற்கும் இரக்கத்திற்கும் பங்குள்ளவர்களாக, அநீதி இல்லாத தேவனே, உம்முடைய கரத்திலே என் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. உமக்கு உகந்த தூய பலியாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும், ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்றால் நம்மையும் தேவன் அவருடைய இரக்கத்தினாலே அவரோடு கூட கிருபையினாலே உயிர்ப்பித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மரித்தவர்கள் அல்ல, நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். ஒரு கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். எதனால்? தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால். அப்படியே தேவன் இந்த காலை வேளை ஆராதனையை ஒரு உயிர்ப்பிக்கிற ஆராதனையாக ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும்
பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையிலே நாங்கள் கர்த்தரையே எங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்க்கிறோம். ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய இரக்கங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறார்கள். அவருடைய சிநேகிதர்களாக மாறுகிறார்கள். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் பரிசுத்தமாகிறார்கள். தேவனுடைய சமாதானமே அவர்களுடைய இருதயங்களிலே ஆளுகை செய்கிறது. அதற்கென்றே அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தாவே இந்த நாளின் ஆராதனை வேளையிலே நீர் உறுதிப்படுத்தி உம்முடைய ஜனங்களை கர்த்தாவே, ஹல்லேலூயா, உம்முடைய அன்பிற்கும் உம்முடைய ஆராதனைக்கும் உம்முடைய மகிமைக்கும் பங்குள்ளவர்களாக ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய சொந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே, ஹல்லேலூயா, உம்மையே சிநேகிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு உம்முடைய அன்பிற்கே பாத்திரவான்களாக காணப்பட தேவன்தாமே அனுகிரகம் செய்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்திற்கும் தயவிற்கும் கர்த்தாவே சித்தமுள்ளவர்களாக உம்முடைய ஜனங்கள் காணப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.